ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சலார் மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க சலார் மூவியோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் பேசிக்கலாம். முகமது கஜினி செங்கிஸ்கானை விட மிக கொடூரமான கொள்ளையர்கள் இவங்க. சினிமாட்டோகிராஃபி சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறம் கேமரா ஒர்க்கிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் மியூசிக் வந்து பரவாயில்ல, ஆவரேஜ் ஆவரேஜ் கொடுக்கலாம். மியூசிக் வந்து ஆவரேஜாக தான் இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா செட்டு அவங்க போட்டிருந்த செட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஏன்னா செட்டாக இருந்தாலும் சரி, விஎஃப்எக்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு இதுவும் ஒரு சீன்லேருந்து இன்னொரு சீனுக்கு போகிறப்போ ஒவ்வொரு இது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேற என்ன ஸ்பெஷலாக இருந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் காஸ்ட் காஸ்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்தந்த கேரக்டருக்கு இந்தந்த கேரக்டர் நல்லா இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்க, அதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேற என்ன, அதுக்கப்புறம் டைரக்ஷன் வந்து நல்லா இருந்துச்சு. ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது, பரவாயில்ல. கேஜிஎஃப் அளவுக்கு இருந்துச்சுன்னு கேட்டால் கேஜிஎஃப் அளவுக்குலாம் இல்லை. கேஜிஎஃப் எடுத்து ஓரம் வச்சுட்டு இந்த மூவி தனியாக பார்த்தா இது பார்க்க நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் வேற என்ன ப்ளஸ் பாயிண்ட்ஸ்னா, வேற என்ன இருக்கு பிரபாஸ் வந்து ரொம்ப டவுன்ல இருந்தாப்புல. இந்த ஆதி ப்ரூஸ் இதெல்லாம் ரிலீஸ் ஆன டைம்ல. ஆனால் பிரபாஸுக்கு வந்து ரொம்ப ஒரு டாப் லெவலில் கொண்டு போயிடுச்சு. பரவாயில்ல, பிரபாஸ்க்கு வந்து இந்த படம் நல்லாவே இதாயிருக்கு. ஆனால் பிரபாஸோட கேரக்டர் வந்து கரெக்டாக இருக்கு. பிரபாஸ், பிருத்திவி ரெண்டு பேருக்குமே கேரக்டர் வைஸ் நல்லாவே இருக்கு. அதில் ஒன்றும் கேரக்டர் வைஸ்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் மற்றபடி யாரு லீட் கேரக்டர்ல இருக்கிற எல்லாருமே பரவாயில்ல, எல்லாருக்குமே பரவாயில்ல. கேரக்டர் நல்லா இருந்துச்சு. அது இல்லாமல் அவங்களோட ஆக்டிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. பிரபாஸ் வந்து ஓகே, அதுக்கப்புறம் பிருத்திவியும் ஓகே. அதுக்கப்புறம் நம்ம பைரவ படம் இல்லை, அவருதான் பரவாயில்ல, நல்லா தான் நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு, வேற அவ்வளோதான். ப்ளஸ் பாயிண்ட் சொல்றதுக்கு அவ்வளோதான். அதே மைனஸ் நெகட்டிவ்னு போயிட்டா ரொம்ப அதிகமாக இருக்கு. நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் தான் அதிகம். ப்ளஸ்ஸை விட இந்த படத்துக்கு வந்து மைனஸ் தான் அதிகம். அது காரணமே டேரக்டர் தான் மெயினாக நம்ம சொல்லணும். என்னென்ன நெகட்டிவ் இருக்குன்னா, ஓவர் பில்டப். படத்தில் பில்டப் இல்லை, பில்டப்பில் தான் படமே இருக்கு. அது இல்லாம ரொம்ப பில்டப்பாக இருக்கு, ஓவர் பில்டப்பாக இருக்கு. இது கேஜிஎஃப்ல பண்ணதானே ப்ரோ, கேஜிஎஃப்ல பண்ணுறப்ப மட்டும் நல்லா ரசிக்கிறீங்க. இதே சலாரில் வந்து ஏன் அடிக்கிறீங்கன்னா, சலாரை அடிக்கிறதுக்கான மெயின் ரீசன் வந்து, இப்போ சலார் வந்து அந்த படத்தை அடிக்கலாம், அந்த படத்தில் நடித்தவங்க யாரையும் அடிக்கல, அது டேரக்டர் தான் அடிக்கணும். ஏன்னா ஒரு இதில் சக்ஸஸ் ஆகிட்டீங்கன்னா அதே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கக்கூடாது, அடுத்த இதுக்கு போகணும். இப்போ கேஜிஎஃப்ல வந்து அப்படி பில்டப் கொடுத்தீங்கன்னா அது ஹைப் ஆகிடுச்சு, நல்லா இருந்துச்சு. அந்த பில்டப் வந்து அந்த சீனுக்கு பில்டப் நடக்கிறதுக்கு பூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. ஆனால் இதே சலாரில் வந்து ரொம்ப பார்த்தாச்சு, ஏற்கனவே நடந்தது தானே, ஏற்கனவே பார்த்ததுன்னு சொல்லி எல்லாம் பாதி பேர்கிட்ட இப்படி கை வச்சுதான் உட்காந்துருந்தாங்க. பண்ணுடா நீ பண்றத பண்ணுடா, பார்த்துக்கலாம்டாங்கிற மாதிரி தான் உட்காந்துருந்தாங்க. ரொம்ப நெகட்டிவாக போனதுக்கு காரணம் வந்து பில்டப் தான், ஓவர் பில்டப்பு. மற்றபடி பார்த்தா பிஜிஎம் வைஸ் ரொம்ப ரொம்ப ஹைப், ரொம்ப சூப்பராக இருக்குலாம் சொல்ல முடியாது. என்ன கேஜிஎம்ல நீங்க போட்டீங்க அதே ரிதம்லயே இருக்கீங்க, அதே ரிதம்லயே இருக்கு, அதுதான் கொஞ்சம் பிரச்சனையே தவிர மற்றபடி பிஜிஎம்லாம் ஓகே தான். ஏன்னா அந்த அளவுக்கு பில்டப் கொடுக்குறாங்கன்னா பிஜிஎம் அந்த அளவுக்கு இருக்கும். அப்புறம் பில்டப் அதிகமாக கொடுத்துட்டு பிஜிஎம் வந்து மெல்லியில் இருக்கக்கூடாது இல்லை, பரவாயில்ல, பிஜிஎம் எல்லாமே பரவாயில்ல. ஆனால் சாங்ஸ் வந்து ரொம்ப நெகட்டிவ்ங்க. நீங்கள் வந்து டப்பிங்கே பண்ணி தேவையில்லை. சாங்ஸ் வந்து தமிழில் வந்து லிரிக்ஸ் செட் ஆகலை, நல்லா இல்லைங்கிற பட்சத்துக்கு நீங்கள் சாங்ஸை வந்து நீங்கள் டப் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அது தெலுங்குலேயே ரிலீஸ் ஆகுது, கன்னடத்துலேயே ரிலீஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரிஜினல் வாய்ஸ்லேயே அப்படியே அப்லோட் பண்ணியிருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அதை வந்து டப் பண்ணுறீங்கன்னு சொல்லி ரொம்ப கருணை கொடூரம் பண்ணி வச்சிருக்கீங்க. அதுலேயும் ஒவ்வொரு டைம்லாம் அந்த ஒவ்வொரு சீனில் பிஜிஎம் வந்து எப்படி இருக்குன்னா, அப்படியே காது கிட்ட வந்து யாரோ கத்துற மாதிரியே இருக்கு. அது ஒரு என்ஜாய்மெண்ட்ங்கிறது இல்லாமல் போயிடுச்சு. மற்றபடி பிஜிஎம் நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் சவுண்ட் இன்ஜினியர் கொஞ்சம் நல்லா வேலை செஞ்சுருக்கலாம். சவுண்ட் இன்ஜினியர் வந்து ரொம்ப மேம்போக்காக விட்டீங்க. தேட்டரில் இப்படியெல்லாம் பிஜிஎம் வந்தால் அப்படியே கத்துவாங்க, தட்டுவாங்க, எல்லாம் காதை பொத்துறாங்கடா, டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் வேற என்ன, அப்புறம் ரொம்ப இதாக இருக்குது. என்னன்னா
நான் காரம் பத்திரிக்கை மிளகாப்பொடி பயிர் வச்சுக்கன்னு சொல்லி பார்த்தியா, அதான் ரொம்ப ஓவர்ப்பான். அது இல்லாமல் ஓப்பனிங் சீன்லேயே அந்த அம்மா துண்டு பயம் போய் அவன் நிற்கிறான், ஏதோ கிரேட் காலியாட்டு இருக்கிறான். அவனை போய் அடிக்கிறான். அதை அடிக்கல, கரண்ட் கம்பியை கையில் வச்சுக்கிட்டு தொட்டு இவர் வந்து ஒரு கெப்பாசிட்டரா ஒர்க் ஆயிருக்காரு. கெப்பாசிட்டரா கன்வெர்டரா இருக்காரு. இவர்கிட்ட இருந்து கரண்ட்டை வந்து அவருக்கு பாஸ் பண்ணி அவர் அடிக்கிறாரு. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு ப்ரோ. பிரசாந்த் நீல் ப்ரோ, நீங்க ஒரு நாளைக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இதெல்லாம் கொஞ்சம் திருத்திக்கோங்க. ரொம்ப ஒஸ்டா இருக்கு பில்டப்பு. அதுக்கப்புறம் ஃபைட் சீன்லாம் ஏத்துக்கவே முடியல. அது தற்கொலைத்தனமா இப்போ பிரபாஸ் வராப்ப அவர்கிட்ட கத்தி தான் இருக்கு, கத்தி கம்பி தான் இருக்கு. அவரை அடிக்கிறதுக்கு நிறைய பேர், ஒரு 100-150 பேர் வராங்க. எல்லார் கையிலயும் கன் இருக்கு, மெஷின் கன்ஸ் இருக்கு. ஏன்னா கன்னு வச்சுட்டீங்கன்னா பக்கத்துல ஓடி வரீங்க, பக்கத்துல போய் நெத்தி போட்டு வச்சுதான் நீங்க சொல்லுவீங்களா? என்னடா மலுமட்டத்தனமா யோசிக்கிறீங்க. தூரம் இருந்து சுடுறதுன்னா கன்னு, பக்கத்துல போய் அடிக்கிறதுக்கு நீ பக்கத்துல போய் அடிக்கிறதுக்குதான் கன்னு. அப்புறம் முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் கைஸ். படத்துல வந்து கிளைமேக்ஸ்ல ஜாம்பி எல்லாம் இறக்கிட்டாங்க. பரவாயில்ல, நான் அதை பாக்குறப்போ பரவாயில்ல, ஜாம்பி எல்லாம் தமிழ் படத்துல இந்தியா மூவில ஜாம்பி எல்லாம் வந்து ரொம்ப நாள் அதே மிருகன். அதுக்கப்புறம் ஜாம்பின்னு ஒரு தனி படம் இருந்துச்சு. இதுக்கப்புறம் ஒரு ஜாம்பி சீன் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, பரவாயில்ல. ஜாம்பி சீன்லாம் நல்லா இருந்துச்சு. பர்சனலா அதான் கொஞ்சம் ஓரளவுக்கு பாக்குற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் மீதெல்லாம் எதுவும். அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு நெகட்டிவ்னு பார்த்துக்கிட்டா, அது படத்துல பாதி வந்து பாசிட்டிவ் தான். பாசிட்டிவே இல்லை அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், பாசிட்டிவ் இருக்கு. ஆனா நெகட்டிவ் வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. கொஞ்சம் இல்லை, ரொம்ப அதிகமா இருக்கு. மெயினான இதே வந்து கேஜிஎஃப் ஹிட் அடிச்சிருச்சு, அதே இதுலயே அதே லைன்லயே போனா நம்ம இந்த படமும் ஹிட் அடிக்கும்னு நினைச்சிருந்தா கொஞ்சம் தப்பா போச்சு. தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸ்டோரி நல்ல ஸ்டோரி தான், நல்ல ஸ்கிரீன் பிளேவும் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா ஸ்டோரி நல்ல ஸ்டோரி, ஆனா கொஞ்சம் நல்லா காட்டியிருக்கலாம். தேவையில்லாத பில்டப் சீனெல்லாம் எடுத்துட்டு ஸ்டோரியில கான்சென்ட்ரேட் பண்ணிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் பில்டப்லேயே போயிடுச்சு. யாராக இருந்தாலும் தேட்டர்ல போய் இருக்கணும், 1-2 பில்டப் சீன் இருக்கணும், கூஸ் பம்ப்ஸ் எல்லாம் ஆகணும். அதுக்கு எப்போ பார்த்தாலும் 5 நிமிஷத்துக்கு ஒரு பில்டப் சீனு, 5 நிமிஷத்துக்கு ஒரு பில்டப் சீன் வச்சீங்கன்னா பார்ப்பாங்க, பார்க்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா அந்த கூஸ் பம்ப்ஸ் வந்து கிரியேட் ஆகாது. 5 நிமிஷத்துக்கு ஒரு டைம் பில்டப் சீன் வந்துச்சுன்னா யாரா கோமாளி சும்மா பில்டப் கொடுத்துட்டே இருக்கிறேன், இவனுக்கு அவன் பில்டப் கொடுக்குறான், அவனுக்கு இவன் பில்டப் கொடுக்குற மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் வேற என்ன, அப்புறம் வழக்கம் போல ஒரு கேரக்டர் இறக்கிட்டாங்க. எப்படி சர்க்கார்ல எப்படி கீர்த்தி சுரேஷோ, பிகில் எப்படி நயன்தாராவோ, அந்த மாதிரி வழக்கம் போல இந்த படத்துலயும் ஒரு கேரக்டர் இறக்கிட்டாங்க. சரி, ஒரு ஃபீமேல் லீட் கேரக்டர் இல்லையே, சரி அதனால ஒரு ஃபீமேல் வந்து இறக்கிடலாம்னு சொல்லி ஸ்ருதிஹாசனை இறக்கிட்டாங்க. ஸ்ருதிஹாசனை இறக்காமலே இருந்துக்கலாம், வேற யாராச்சும் கூட விட்டுருக்கலாம். சரி, ஸ்ருதிஹாசன் இருக்கவங்க ஓகே, அவங்க கதை கேட்கறதுனால அவங்க கேட்க நம்ம பேர்ட்ஸ் ரவி கதை சொல்றாருங்கிற மாதிரி தான் போகுது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் மனக்குமுறல தான் ப்ரோ இருக்கு. எதுக்கு ப்ரோ இதெல்லாம் தேவையில்லாத. காஸ்டிங் நல்லா பண்ணிருக்கீங்கன்னு சொன்னாங்க, 1-2 இதுல காஸ்டிங் வந்து அடி வாங்கியிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க பேர் சரியா தெரியல எனக்கு. அந்த இசுக்கு தெரியுமில்ல, அவங்க ஈஸ்வரி, திமிரு படமா, திமிரு படத்தை நடிச்சவங்க. திமிரு படத்தை வந்து அவங்க பேர் ஈஸ்வரி. அவங்க கேரக்டர் வைஸ் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஓப்பனிங் ஒரு அரை மணி நேரம் கிட்ட இப்படி காஞ்சனா படத்தை வர மாதிரி இப்படியே உட்காந்து இருந்தாங்க. ஓப்பனிங் ஒரு அரை மணி நேரம் அவங்க வந்து காஞ்சனா படத்துல வர மாதிரியே உட்காந்து இருந்தாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த கதை போகிறப்ப அது நல்லாவே புரியுது எதுக்காக இப்படி உட்காந்துருக்காங்க. அது கிளைமேக்ஸ் வரைக்கும் கொண்டு போனால் நல்லா இருந்துச்சு. அவங்க வந்து கேரக்டர் வைஸ் பார்த்தா அவங்க நல்லாவே நடிச்சிருந்தாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு நான் ஸ்க்ரீன்ல பார்க்குறேன், மற்றவங்களாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஸ்க்ரீன்ல ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த ஈஸ்வரி அவங்க அந்த கேரக்டர்ல பார்க்குறேன், பரவாயில்ல. மற்றபடி பார்த்தா படம் நல்லா தான் இருக்கு. தேட்டரில் போய் பாருங்க, ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு போய் பாருங்க, நல்லா இருக்கு. எதிர்பார்த்து போகாதீங்க, போன படம் நல்லா இருக்கு.
ஓவர் பில்டப் எப்படி சொல்றோம்னா, இப்போ நம்ம வீட்ல எல்லாம் சாப்பிட சொன்னா எப்படி சொல்லுவாங்க, தம்பி சாப்பாடு ஆறிடும் வந்து சாப்பிடுப்பா, இல்லைன்னா தம்பி டைம் ஆயிடுச்சு வந்து சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த படத்துல எப்படி இருக்கு, பகையை ஜெயிக்கணும்னா பகையோடு இருக்கிறவனுக்கு பசிக்கணும், சாப்பிட்டாதான் தெம்பா போய் அடிக்க முடியுங்கிற மாதிரி ஒரு டைலாக். என்னமோ டைலாக், போய் சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாலே சாப்பிட்டுருப்பேன் விட்டுட்டு சும்மா ஓவர் டைலாக். அதுக்கப்புறம் வேற என்ன நெகட்டிவ்னா, அவங்க வந்து எங்கெங்கயோ இருந்து ஆஸ்திரியா, சூடானு, அதுக்கப்புறம் என்னது உக்ரைனு, கேஜிபி ரஷ்யா, அதுக்கப்புறம் வேற என்னென்னமோ எங்கெங்கயோ இருந்து, அப்புறம் நைஜீரியா, இந்த மாதிரி இருந்தெல்லாம் ஆர்மியில இருந்து, அவங்க ஆர்மியில பிரைவேட் ஆர்மி நினைக்கிறேன், அங்கெல்லாம் கூப்பிட்டு வராங்க. பெரிய பெரிய டேங்க்கு, அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர்லாம் வருது, மாடர்னைஸ்டு வெப்பன்ஸ்லாம் ஏகப்பட்டது வருது. ஆனால் நம்மளால 2 கத்தியை வச்சுட்டு நம்மளால சோலோவா வந்து நிற்கிறாப்புல, பெரிய பெரிய ஆர்மியை கொண்டு வராங்க. ஆனால் நம்மளால பிருத்திவி போய் நம்மளால பிரபாசை மட்டும் கூப்பிட்டு வந்துட்டு, இவன் ஒருத்தன் போதும், இவன் ஒருத்தனே போதும், கணிக்கவே முடியாத பைத்தியக்காரனை கூட்டாருன்னு சொல்லி நம்ம படத்துல வந்து லாஜிக்ங்கிறது ரொம்ப மிஸ் ஆகுது. ஏன் லாஜிக் மிஸ் ஆகுதுன்னா, நீங்க போய் படத்தை தேட்டர்ல போய் பாருங்க, அப்போ உங்களுக்கே தெரியும் லாஜிக் ரொம்ப மிஸ் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு பாலையா படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங்கும் கிட்டத்தட்ட அப்பப்போ வந்துச்சு. தேட்டர்ல போய் படம் பாருங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும், பிஜிஎம்லாம் நல்லா இருக்கு. ஒவ்வொரு டைம் காதுக்கு கொஞ்சம் அடிக்கும், அடிக்கிறப்ப மட்டும் கொஞ்சம் அப்படியே பட்ஸ் வச்சு கொஞ்சம் லைட்டாக க்ளீன் பண்ணிக்கோங்க. ஒன்றும் மற்றபடியெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், சப்ஸ்கிரைப், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.